ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.18% நெகட்டிவ்ல 15,752ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு நிஃப்டி 50 என்னவோ வெறும் 28 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆன மாதிரி தான் காமிச்சிருக்கும். ஆனால் இன்னைக்கு மார்னிங் கேப் டவுன் ஓப்பனாக இருந்தது அண்ட் அங்கிருந்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபால் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அந்த ஃபாலுக்கு முக்கியமான காரணம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஓஎன்ஜிசின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கான அப்டேட்ஸை நம்ம டீட்டெயில்டாகவே டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அப்படி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஓஎன்ஜிசியோட ஷேர் பிரைஸ் ஃபால் ஆனதுனால ஓவரால் நிஃப்டி ரொம்பவே ஃபால் ஆயிருந்தாலும் எஃப்எம்சிஜி, ரியாலிட்டி அண்ட் ஐடி செக்டார் எல்லாமே ஓவரால் நிஃப்டியை மறுபடியும் ரேஸ் பண்ண வச்சது. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 114 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.34% பாசிட்டிவ்ல 33,539ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஓஎன்ஜிசி அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் எல்லாமே இன்னைக்கு ஏன் ரொம்பவே ஃபால் ஆயிருக்குன்ற அப்டேட்டை பார்க்கலாம். கவர்மெண்ட் இன்னைக்கு 3 அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. ஒன்று கோல்டோட இம்போர்ட் டியூட்டியை 10.75%ல இருந்து 15%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆயில் ப்ரொடியூசர்ஸ்க்கு விண்ட்ஃபால் டேக்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது விண்ட்ஃபால் டேக்ஸ் என்னதுன்னா, இப்போ குளோபலாக பார்த்தீங்கன்னா ஆயில் பிரைஸ் எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்கு. அண்ட் இதனால ஆயில் ப்ரொடியூசர்ஸ் அதிகமான ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கம்பெனியோட ப்ராஃபிட் டைரக்டா கம்பெனிக்கு சம்மந்தம் இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கிறப்போ அந்த அதிகமான ப்ராஃபிட்ல கவர்மெண்ட் கொஞ்சம் அடிஷனல் டேக்ஸை கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ அதை தான் விண்ட்ஃபால் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஆயில் ப்ரொடியூசர்ஸோட ப்ரொடக்ஷனில் டன்னுக்கு 23,250 ருபீஸ் செஸ் போட்டிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த செஸ்ஸை க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸை வச்சு கம்பேர் பண்ணுறப்போ இந்த செஸ் அமௌண்ட்ன்றது பேரலுக்கு $40க்கு ஈக்குவலன்ட்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து 3வது அப்டேட்னு பார்க்குறப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற பெட்ரோல், டீசல் அண்ட் ஏடிஎஃப், அதாவது ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலுக்கு அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டியை போட்டிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பெட்ரோல் எக்ஸ்போர்ட் பண்றப்போ 1 லிட்டரோட பெட்ரோலுக்கு $6 வரைக்கும் அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டியை போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுவே டீசலுக்கு $13 பர் லிட்டர் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏடிஎஃப்க்கு $6 பர் லிட்டர் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அடிஷனல் செஸ்ன்றது நம்ம டொமஸ்டிக் ஃபியூவல் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண வைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுலயும் சில எக்ஸம்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 மில்லியன் பேரல்ஸ்குள்ள ஆயில் ப்ரொடியூஸ் பண்றவங்களுக்கு இந்த அடிஷனல் செஸ்ன்றது அப்ளிகபிளா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல லாஸ்ட் இயர், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2022ல எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அதை விட க்ரூட் ஆயில் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ற அமௌண்ட்டுக்கு இந்த அடிஷனல் செஸ் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போன வருஷம் ஒரு 10 மில்லியன் பேரல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிருந்து இந்த வருஷம் அரௌண்ட் 12 மில்லியன் பேரல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா 2 மில்லியன் பேரல்ஸுக்கு இந்த அடிஷனல் செஸ் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்நேஷனல் பிரைஸ் எல்லாமே அதிகமாயிட்டு இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராடினரி பிரைசஸ்ல ஃபியூயல்ஸோட எக்ஸ்போர்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்தியன் கன்சூமருக்கு ஃபர்ஸ்ட் சப்ளையை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்போர்ட் டியூட்டி ஹைக் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் டைம்ல இன்னொரு அப்டேட்டும் வந்திருந்தது. அதாவது செஸ் யூனிட் அண்ட் அதே போல டெடிகேட்டட் எக்ஸ்போர்ட் யூனிட்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற ஆயிலுக்கு இப்ப கவர்மெண்ட் போட்டிருக்கிற எக்ஸைஸ் டியூட்டி அப்ளிகபிள் ஆகாதுன்ற மாதிரி அப்டேட் வந்துட்டு இருந்தது. ஆனா அதுக்கு பினான்ஸ் மினிஸ்ட்ரி கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. அதாவது செஸ் யூனிட்டா இருந்தாலும் எக்ஸ்போர்ட் யூனிட்டா இருந்தாலும் எக்ஸ்போர்ட் ஆகிற பெட்ரோல், டீசல் அண்ட் ஏடிஎஃப்க்கு இந்த அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டி அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஓவரால் அப்டேட்னால எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கு இம்பாக்ட் இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அடிஷனல் டியூட்டி போட்டதுன்றது ஆயில் ரிஃபைனர்ஸ் ஆன ஓஎன்ஜிசி, சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் அண்ட் முக்கியமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நெகட்டிவான அப்டேட்டா இருக்கு. ஏன்னா இந்த டாக்ஸ்னால அவங்களோட ரிஃபைனிங் மார்ஜின்ன்றது இம்பாக்ட் ஆகும். அடுத்து ஆயில் ப்ரொடக்ஷன்ல செஸ் போட்டதுனால ஆயில் ப்ரொடியூசர்ஸ் ஆன ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா அண்ட் அதே போல வேதாந்தாக்கும் நெகட்டிவான அப்டேட்டா இருக்கு. அண்ட் கோல்டோட இம்போர்ட் டியூட்டி ஹைக் பண்ணதுனால முக்கியமா டைட்டானுக்கு நெகட்டிவ் இம்பாக்டா இருக்கு. அண்ட் அதுவே முத்தூட் அண்ட் மணப்புரம் ஃபினான்ஸுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்னால தான் இன்னைக்கு இது ரிலேட்டடா இம்பாக்ட் ஆகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே ரியாக்ட் ஆயிருந்தது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 7.2% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் நடுவில் எஸ்இசெட் யூனிட்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற ஆயிலுக்கு இந்த அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டி இல்லைன்ற மாதிரி அப்டேட் சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அது ஓரளவுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இம்பாக்ட் இருக்காதுன்ற மாதிரி அப்டேட் வந்ததுனால அதோட ஷேர் பிரைஸும் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கப்புறமா பினான்ஸ் மினிஸ்ட்ரி செஸ் யூனிட்ல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற ஆயிலுக்கும் இந்த அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டி இருக்கும்ன்ற அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ஷேர் பிரைஸ் ஓரளவுக்கு மறுபடியும் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அதுவே ஓஎன்ஜிசியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஓஎன்ஜிசியோட ஷேர் பிரைஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 13.53% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஓஎன்ஜிசி ஷேர் பிரைஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அடுத்து ஓஎன்ஜிசியோட இமிடியேட் சப்போர்ட் அரௌண்ட் 130 லெவல்ஸ்ல இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த லெவல்ஸ் கீழே பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகுறப்போ ஃபர்தர் டவுன் சைடை எதிர்பார்க்கலாம். அண்ட் ரிலையன்ஸ் ஷேர் பிரைஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ரிலையன்ஸ் ஷேர் பிரைஸோட அடுத்த சப்போர்ட் லெவல் வந்து அரௌண்ட் 2250 பார்க்கலாம். ஸோ இந்த சப்போர்ட் லெவல்ஸில் வரப்போ இதோட ஷேர் ப்ரைஸை கொஞ்சமாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு 1.73 lakhsன்றது ஓவரால் M2M லாஸாக இருக்கு. ஸோ அதில் நேற்று வாங்கின பஜாஜ் ஃபினான்ஸோட ஆகஸ்ட் ஃபியூச்சரை இன்னைக்கு அரௌண்ட் 20,000 ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கேன். அண்ட் பேங்க் நிஃப்டி ஆகஸ்ட் எக்ஸ்பைரியோட 30,000 புட் ஆப்ஷனும் செல் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுலேருந்து 2,800 rupees ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்து ஒரு வாரத்துக்கு நிஃப்டியோட 16,000 புட் ஆப்ஷனை 100 குவான்டிட்டியை ஹெட்ஜிங்காக வாங்கியிருக்கேன். ஓகே, அடுத்து ஜூன் மந்தோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டாவை பார்க்கலாம். இந்த ஜூன் மந்தோட அசோக் லைலாண்டோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 125% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே பஜாஜ் ஆட்டோவோட இந்த ஜூன் மந்தோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டான்னு பார்க்குறப்போ போன வருஷம் ஜூன் மந்தோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஜூன் மந்த்தில் அரௌண்ட் 0.6% மட்டும் சேல்ஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சேல்ஸ் அண்ட் 3-wheeler சேல்ஸ் எல்லாமே டவுனாக இருக்கு. அண்ட் அதுவே எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. அடுத்து மாருதி சுசுக்கியோட அப்டேட்டை பார்க்கலாம். மாருதி சுசுக்கியோட இந்த ஜூன் மந்தோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டான்றது போன வருஷம் ஜூனோட கம்பேர் பண்ணுறப்போ 5.76% அதிகமாக இருக்கு. அண்ட் அது மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 64% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே டாடா மோட்டார்ஸோட ஓவரால் சேல்ஸ்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 82% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதில் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸோட சேல்ஸ்ன்றது 69% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிளோட சேல்ஸ்ன்றது 87% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் இதே போல் ஐச்சர் மோட்டார்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 161% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் எஸ்கார்ட்ஸ் குபோத்தோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 19.8% டவுன் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹீரோ மோட்டோ காப்போட அப்டேட்டை பார்க்கலாம். ஹீரோ மோட்டோ காப் கம்பெனி வந்து ஹீரோன்ற ட்ரேட்மார்க்கை அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளை செல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல் இன்ட்ரீம் ஆர்டரை கொடுத்துருக்காங்க. அதாவது ஹீரோ எலக்ட்ரிக் அண்ட் ஹீரோ மோட்டோ காப்புன்ற பங்காளிங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹீரோ எலக்ட்ரிக்ன்ற கம்பெனி வந்து ஹீரோ மோட்டோ காப் அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளை செல் பண்ணுறதுக்கு ஹீரோன்ற பிராண்ட் நேமை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனலை ரீச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ட்ரிபியூனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹீரோ மோட்டோ காப் கம்பெனின்றவங்க இவி வெஹிக்கிளுக்கு இது வரைக்கும் 400 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 10 வருஷத்துல ஹீரோன்ற பிராண்ட் நேமை பில்ட் பண்றதுக்கு அரௌண்ட் 7,000 crores அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரிபியூனலோட இன்டரிம் டெசிஷன்ன்றது ஹீரோ மோட்டோ காப் கம்பெனிக்கு ஃபேவரா வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஹீரோ மோட்டோ காப்போட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ ஸோ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஹீரோ மோட்டோ காப்போட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.62% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஹீரோ மோட்டோ காப் ஷேர் பிரைஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஹீரோ மோட்டோ காப்போட ஷேர் பிரைஸ்ன்றது அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸான அரௌண்ட் 2,800 லெவல்ஸுக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகுறப்போ இதோட ஷேர் பிரைஸில் ஃபர்தர் அப்சைடை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு அசோகா பில்கான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருந்தது. ஸோ அது என்ன அப்டேட்னு பார்க்குறப்போ ராஜஸ்தான் கவர்மெண்டோட ப்ராஜெக்டான ஜோத்பூர்ல ராஜீவ் காந்தி ஃபின்டெக் டிஜிட்டல் இன்ஸ்டிடியூட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு அசோகா பில்கான் கம்பெனி வந்து கியூப் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங்ன்ற கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர்ல போட்ட பிட்டிங் தான் லோவஸ்ட் பிட்ரா வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து 611 crores சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல அசோகா பில்கானுக்கு வந்து 65% ஷேர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு டிவிஎஸ் மோட்டார்ஸும் அவங்களோட ஜூன் ஆட்டோ சேல்ஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மந்த்ல போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 22% க்ரோ ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 16,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதை தாண்டி பார்க்குறப்போ 16,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 15,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதே போல் 15,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ நெக்ஸ்ட் வீக் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 15,500 இருந்து 16,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ
இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் விண்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்றதுக்கான வேசரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.